பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஐசியா சாப்டர் 60:1. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டோடைய அன்பான ஆசீர்வாதங்களை தொட்டு பலப்படுத்தட்டும். இந்த வருஷத்துடைய கடைசி சனிக்கிழமைக்கு நேரம் நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டோடைய நாம் மகிமைப்படும்படியாக அன்பான தெய்வத்துடைய அழகான ஆசீர்வாதங்கள் நமக்கு வரட்டும். ஆமாம், யாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் பாருங்களேன். எழும்பி பிரகாசி. உட்காந்துட்டு பிரகாசிக்க முடியாது, படுத்துக்கிட்டே பிரகாசிக்க முடியாது. எழும்பணும். பிரகாசிக்கணும்னா எழும்பணும். சூரியனை கர்த்தர் மேலே வச்சார். எதுக்காக? மேலிருந்து பூமியில் இருக்க ஜனங்களை பார்க்கும்போது அது ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறது. அதன் பாதையில் ஜனங்கள் நடக்கிறார்கள். அது வெளிச்சம் அவ்வளோ பெரிய அவசியமாக இருக்கிறது. கரெக்டான பிளேஸில் கர்த்தர் வைக்கிறார். உலகத்தில் இருக்க எல்லா நாட்டுக்கும் அவரோட ஆசீர்வாதமாக அந்த சூரியன் இருக்கிறது. எதுக்காக சந்திரனை வைக்கிறார்? எதுக்காக நட்சத்திரத்தை வைக்கிறார்? நட்சத்திரம் வழிகாட்டுகிறது. சந்திரன் அந்த இடத்துல வரும்போது இரவுக்கு இதமான ஒரு சூழலை கொடுத்து அதில் நடக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எனக்கு பிரியமானவர்களே, எழும்ப வேண்டும். இந்த பூமியில் மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எழும்ப வேண்டும். நாம் இன்றைக்கி எங்கே இருக்கிறோமோ அங்கே எழும்புங்க. நீங்கள் உங்கள் வேலையில் இருக்கிறீங்களா, வேலையில் கர்த்தருக்காக எழும்புங்க. குடும்பத்தில் இருக்கிறீங்களா, குடும்பத்தில் இங்கே கர்த்தருக்காக எழும்புங்க. சபையில் இருக்கீங்களா, சபையில் கர்த்தருக்காக எழும்புங்க. எழும்பி பிரகாசிங்க. உங்களை அப்படியே வச்சிட்ருக்காதீங்க. ஒரு லைட்டு வாங்கி பத்திரமா வச்சுருக்கிறேன், ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கி பத்திரமா வச்சுருக்கிறேன், ஒரு ஏசி வாங்கி பத்திரமா வச்சுருக்கிறேன் அப்படின்னா அது யூஸே கிடையாது. இங்கே ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டு கொடுத்து ஒரு ஃப்ரிட்ஜு 2 ஃப்ரிட்ஜு வாங்கிட்டு வந்து வச்சோம். மன்னிக்கிறோம், ஒரு ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறம் 2 ஏசி வாங்கிட்டு வந்து வச்சோம். பார்த்திங்க அப்படின்னா அதோடைய வேலையை நாங்கள் செய்யாதனால எலி வேலையை காட்டுச்சு. அதையும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லை, அது டிஸ்டர்ப் பண்ணிக்கிற கிரிகள் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஒன்றும் பண்ணவே முடியாது. கஷ்டப்பட வேண்டிய காரியங்களில் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எனக்கு பிரியமானவர்களே, எழும்பி பிரகாசிங்க. எழும்புறதுக்கு கஷ்டம்தான், பிரகாசிக்கிறது கஷ்டம்தான். எழும்பாமல் பிரகாசிக்க முடியாது. ஏன்னா உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆண்டோடைய நாம மகிமைக்காக சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் மாற்றத்தை மனசு மாற்றுங்க. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஏசப்பாவுக்காக நான் ஓட என்னை அர்ப்பணிக்கும் போது என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். வரங்கள், வல்லமை, கனிகள், அபிஷேகம் என்னை கொண்டு கர்த்தர் செய்வார். உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். இந்த சின்ன சின்ன பிரச்சனையை கொடுத்து நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். இதெல்லாம் சின்ன பிரச்சனை நினச்சிக்கோங்க. ஏசப்பா தான் பெரியவர். அந்த நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போயிடும் இல்லையா? ஏசப்பா தான் நிறைவானவர். அவர் வந்துட்டானா குறைவான உங்கள் பிரச்சனைலாம் சால்வ் ஆகிடும். பெருசாக கேளுங்க, பெஸ்ட்டாக கேளுங்க, ஒர்ஸ்ட்டாக கேட்காதீங்க. ஆண்டோடைய ஆசீர்வாதம் நிற்கும் ஜீவனோடு தான் இருக்கிறது. நீங்கள் எழும்புங்க, ஜெபிக்கிறதுக்கு எழும்புங்க, துதிக்க எழும்புங்க, பாட எழும்புங்க, ஆராதிக்க எழும்புங்க. அவங்க கை கால் கட்டி வச்சுட்டாங்க, என்ன பண்ணுன்னு தெரியல. ஆண்டவரே, நாங்கள் எப்படி இப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணலை. உடனே அவங்க பாட்டு பாடி ஆராதனை செஞ்சாங்க. கட்டுகள் அவிழ்க்குது. ஒரு பெரிய ஒரு பூகம்பம் ஏற்படுது. பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு கட்டுகள் அவிழ்ந்தது. அவங்க ஓடிட்டாங்கன்னு சொல்லி அந்த காவல் தலைவர் அந்த இடத்துல இருக்கிறாப்புல. கெடுதி செய்து கொள்ளணும்னு சொல்லி தன்னை வாள் எடுத்து சாகத்துக்கு முயற்சி பண்ணும்போது அந்த பவுல் சொல்கிறாரு, ஷீலா சொல்கிறாங்க, ஷீலா, நீங்கள் உனக்கு ஒன்று கெடுதி வைத்து கொள்ளாத, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். ஆச்சரியமாக இருந்தது பாருங்களேன். நீங்களும் அதே போல் இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன், பாடுங்க, அவரோட நாமத்தை மகிமைப்படுத்துங்க, உற்சாகமாக அவரோட கூட இருங்க. அவருடைய கிருபைக்காக வாழுங்க, அவருடைய இரக்கத்திற்காக வாழுங்க. அவருடைய அன்பு பிரசனம் உங்களுடைய வாழ்க்கையில் தொட்டு பலப்படுத்தும். நான் விசுவாசத்தோடு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் இங்கே பாருங்கள், ஏசப்பா ஜெபிக்கிறதுக்காக பண்ணுறாரு. சீஷர்கள் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, நீரியால் நடந்து வருகிற எல்லாரும் உட்காந்துருக்காங்க. பேதுரு நடந்தாரா இல்லையா? நீங்களும் நடக்க முயற்சி பண்ணுங்கள். அவருக்காக ஓடுங்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவருடைய கிருபைக்காக வாழுங்க, அவருடைய தயவுக்காக வாழுங்க, அவருடைய இரக்கத்திற்காக வாழுங்க. இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. எழும்பி பிரகாசிங்க. உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, பரிசுத்தமாக இருப்பாங்க, பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கும், குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். இந்த 2026 நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக இப்பொழுதே எழும்புங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தொட்டு பலப்படுத்தும். உங்கள் பிரச்சனைகள் மாறி போகும், கடன்கள் நிர்மூலமாகும், உங்கள் வியாதிகள் நீங்கி போகும், உங்களுடைய வேதனைகள் நீங்கி போகும், தேவைகள் அற்புதமாக சந்திக்கும். நீங்கள் எழும்பும் போது கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். ஆத்துமாக்களால் நிரப்புவார், வரங்களால் நிரப்புவார், வல்லமையால் நிரப்புவார், கனிகளால் நிரப்புவார். அற்புதத்தை அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அந்நிய கண்கள் உங்கள் சொந்த கண்கள் காணும். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. வெறுமனே அந்த மகிமை உதிப்பதற்காக இல்லை, அதன் மூலமாக அநேக ஆசீர்வாதங்களை நீங்களும் பார்க்க போகிறீங்க, அநேகருக்கு பார்க்க போகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை மூலமாக பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பதற்கு ஸ்தோத்திரம். கிருபை செய்ததற்காக நன்றி. இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.